இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆம், வேத வசனத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடுனா என்னென்னா, ஒரு சட்டம் அமலுக்கு வருகிறது. பழைய சட்டம் மறைஞ்சு புதிய சட்டம் அமலுக்கு வருகிறது. அதுக்கு பேர் தான் ஏற்பாடு அல்லது டெஸ்டமெண்ட். டெஸ்டமெண்ட்னா ஒருத்தர் இறந்தால் தான் அந்த எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே அலைவ் அண்ட் ஆக்டிவாக வரும். ஜீவன் பெற்று உயிர் பெற்று அது வரும், இல்லைன்னா அது வராது. ஸோ இயேசு மரித்ததுக்கப்புறம் அவர் எழுதி வச்ச சில சட்டங்கள்லாம் அமலுக்கு வருது. ஓகே, ஸோ இயேசு இப்போது ஒரு வழியை உண்டாக்கியிருக்கிறார். அது என்னென்னா, அப்பா கிட்ட வர்றதுக்கு ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். யார் வேணாலும் அப்பா கிட்ட வரலாமா? யார் வேணால் வரலாம். எப்படி வேணால் வரலாமா? எப்படி வேணால் வரலாம். ஆனால் அவர் தான் கதவு. அவர் வழியாக தான் நீங்கள் உள்ளே போக முடியும். வேறு எந்த வழி வந்தாலும் அப்பா கிட்ட போக முடியாது. அவர் மூலியமாக தான் போகிறார். அந்த வழியை தான் அவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அவர் வழியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவருடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்கும். அதனால நீங்கள் உள்ளே போகும்பொழுது நமக்கு ஐடி கார்டு மாரி. ஐடி கார்டு இருக்கவங்களாம் உள்ளவா, யார்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது அவங்களாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் இயேசு தான் கடவுள், இயேசு தான் ஆண்டவர், இயேசுடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம். உள்ளே அப்பாவுடைய அன்பை நீங்கள் தாராளமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளம் தாராளமாய் நீங்கள் அனுபவிக்கலாம். எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் இயேசுக்குள்ளார அப்பா கிட்ட வரலாம். எஸ், வரலாம். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நடக்கும். இங்கே தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் இடலாக இருக்குது. இப்போ இயேசு உள்ளே வர வைக்கிறாரு இல்லை, அதான் கிருபை. இயேசுவை நம்பினா போதும் நீங்கள் உள்ளே வரலாம், அது கிருபை. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளார ஏராளமான வேலையை செய்வார். அவர் தான் உங்களை சுத்திகரிக்கிற தேவன். உங்களை சுத்தம் பண்ணிக்கினே இருப்பார். இங்கே தான் நிறைய பேர் தவறு பண்ணுறோம். நான் என்ன வேணால் தப்பு பண்ணலாமா, இயேசுக்கிட்ட போகலாமா, என்ன வேணால் செய்யலாமா? நீ இயேசுக்கிட்ட போகலாம், இயேசு மூலயமா அப்பா கிட்ட போகலாம். ஆனால் என்ன வேணால் பண்ணலான்னு மட்டும் நீ நினச்சிடாத. அது உன்னால் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உன்னை சுத்தமாக்கிட்டே இருப்பார். உன் ஆசைலாம் மாறிடும். நீ முன்னாடி பண்ண பாவம்லாம் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளார வேலை செய்கிறார். காட் பிளஸ் யூ.